ஜனாதிபதி அனுருகுமார தலைமையிலான புதிய அமைச்சரவை அறிவிப்பு. புதிய அமைச்சரவையில் 2 தமிழர்களுக்கு அமைச்சு பதவி. இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக விழிப்புலனற்ற ஒருவருக்கு பிரதிநிதித்துவம். எல்லையற்ற அதிகாரத்தை அமைச்சர்கள் பொறுப்புடன் கையாள வேண்டும். ஜனாதிபதி தெரிவிப்பு. தோல்விக்கான காரணங்களை வெளியிட முடியாது. எஸ்.எம். மரைக்கார் உறுதி. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. ரணிலுக்கே தெரியாமல் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவி கருணாநாயக்க. நல்லிணக்கம் ஏற்பட அதிகார பகிர்வு அவசியம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தல். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டது. அதற்கமைய நிதி, பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சுகளை சமகால ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தன்வசம் வைத்துள்ளார். பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார். கல்வி, தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார். வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹேரத் பதவியேற்றுள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கலாநிதி சந்தன அபீரத்ன பதவியேற்றுள்ளார். நீதி, தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பதவியேற்றுள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜி சாவித்ரி போல்ராஜ் பதவியேற்றுள்ளார். விவசாயம், காணி, கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே.டி. லால்காந்த பதவியேற்றுள்ளார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அருண கருணாதிலக்க பதவியேற்றுள்ளார். கடற்றொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னலகை பதவியேற்றுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்துனித்தி பதவியேற்றுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவியேற்றுள்ளார். நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்க பதவியேற்றுள்ளார். பௌத்த சாசன அமைச்சராக பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி பதவியேற்றுள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதீச பதவியேற்றுள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன பதவியேற்றுள்ளார். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமாரகமகை பதவி பிரமாணம் செய்துள்ளார். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவி பிரமாணம் செய்துள்ளார். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி ஹிருஷாந்த சில்வா அபிசேன பதவி பிரமாணம் செய்துள்ளார். தொழில் அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்துள்ளார். வலுசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி பதவியேற்றுள்ளார். சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தம்மிக்க பதவியேற்றுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் மிகவும் எளிமையான முறையில் இன்றைய தினம் அமைச்சரவை அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற பதவி பிரமாண நிகழ்வின் போது 21 அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதில் 2 தமிழ் அமைச்சர்கள் பதவியேற்றனர். அதில் ராமலிங்கம் சந்திரசேகர் தமிழ் மொழியில் சத்திய பிரமாணம் செய்ததுடன் அது தொடர்பான தமிழ் ஆவணத்திலும் கைச்சாத்திட்டார். மாத்திரையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சராக இன்று பதவியேற்றார். வழமையை விட குறைந்தளவான அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பொருத்தமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறித்து பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். எமது நாட்டின் மக்கள் தொகையில் 2 மில்லியன் பேர் விசேட தேவையுடையவர்களாக உள்ளனர். நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் 9% இந்த பிரிவினர் சார்பில் வரலாற்றில் முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு ஒரு பிரதிநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. சிறுவயதில் இடம்பெற்ற விபத்தினால் கண் பார்வையை இழந்த சுகத் பசந்தடி சில்வா கொழும்பு பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார். 25 வருடங்களாக சமூக சேவை உத்தியோகத்தராக பணியாற்றிய இவர் இலங்கை விழிப்புலனற்ற பட்டதாரிகள் பேரவையின் தலைவராகவும் உள்ளார். அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். புதிய அமைச்சரவை பதவி பிரமாணத்தை தொடர்ந்து உரையாற்றிய அவர் அந்த அதிகாரத்தை பாதுகாக்க புதிய அமைச்சர்கள் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார்.
இதற்கமைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க பதவியேற்றதிலிருந்து அவர் இந்தியாவிற்கு மேற்கொள்ள முதல் விஜயம் இதுவாகும். எனவே இந்த விஜயத்தின் போது இந்திய அரசாங்கத்துடன் அவர் பலதரப்பட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவார் எனவும் புதிய திட்டங்களோ உடன்படிக்கைகளோ ஒட்டப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்விக்கான சில காரணங்களை வெளியிட முடியாது என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் மட்டுமே விவாதிப்போம் என்று தெரிவித்தார். கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏன் பொதுமக்களிடமிருந்து விலகி நிற்கிறார் என்று கேட்டதற்கு சரியான நேரத்தில் பிரேமதாஸ் பொதுவெளியில் வருவார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 35 ஆசனங்களை பெற்று படுதோல்வியடைந்த ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் எதிரணியில் அமர உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் சஜித் பிரேமதாஸ் இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் முதற்கட்ட கற்பித்தல் செயற்பாடுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 23ஆம் தேதியிலிருந்து 2025 ஜனவரி 1ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மீண்டும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 2024 கல்வி ஆண்டுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெற உள்ளன. இந்த விடுமுறை கால பகுதியில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளும் இடம்பெற உள்ளன. 2025ஆம் கல்வி ஆண்டுக்கான 1ஆம் தவணை ஆரம்பம் தொடர்பில் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் அரிசி பிரச்சினையை தீர்க்கும் வகையில் 2 மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அகில இலங்கை அத்தியாவசிய உணவு மொத்த மற்றும் சில்லறை விற்பனை சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை ஒரு சில அரிசி வியாபாரிகளை பாதுகாக்காமல் மக்களை பற்றி அரசு சிந்திக்க வேண்டும். இதேவேளை இன்று சந்தையில் வெள்ளை அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில பல்பொருள் அங்காடிகள் வெள்ளை அரிசி விற்பனையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன்படி நாளொன்றுக்கு 3 கிலோவுக்கு மேல் அரிசி கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதானது இனங்களுக்கிடையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர நம்பிக்கையையும் கட்டியெழுப்பும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்த 65,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத ஏனைய மக்களுக்கும் எனது நன்றிகள். வரலாற்றில் முதன்முறையாக விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் 3/2 பெரும்பான்மைக்கு மேல் கொடுத்து ஓர் இடதுசாரி கட்சியை ஆட்சியில் அமர்த்திய மக்களுக்கு எமது வாழ்த்துகள். ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவிலான சுமை தலைமையில் சுமத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். புதிய அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்க வேண்டும். வெளிநாடுகளில் வாங்கிய கடன்களை அடைக்க தொடங்க வேண்டும். உள்நாட்டில் அவர்களை நம்பி வாக்களித்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை போன்றவையும் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானவை. தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஓர் அதிகார பகிர்வுக்காக போராடி வந்திருக்கின்றனர். அதற்காக நீண்டகால போர் ஒன்றும் இந்த மண்ணில் நடைபெற்றது. எந்த ஒரு அரசுக்கும் கொடுக்காத ஆதரவை வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்துள்ளனர். புதிய அரசு முந்தைய ஆட்சியாளர்கள் வெற்றி களிப்பில் தெளித்தது போல் அல்லாமல் தனது கடமைகளையும் பொறுப்பையும் உணர்ந்து சரியான திசை வழியில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என தெரிவிக்கப்படுகிறது. போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பில் இந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆண்டு முதல் அவ்வாறு எந்தவித தொந்தரவுகளும் ஒன்றி நினைவுகூர சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை. குறித்த அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்கள் எவையும் தகவல் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர். பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களை கைப்பற்றியதுடன் 2 தேசிய பட்டியல் ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டது. குறித்த 2 தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒரு ஆசனத்திற்காக ரவி கருணாநாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பதவிக்கான பெயரை புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதன்படி தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் கட்சிகளின் அனுமதியின்றி தன்னிச்சையான முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பான தீர்மானம் நாளை அனைத்து தரப்பினரும் கூடி எட்டப்படவிருந்த நிலையில் கட்சியின் செயலாளர் தன்னிச்சையாக ரவி கருணாநாயக்கவின் பெயரை பரிந்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாட்டை அனுமதிக்க முடியாது எனவும் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தவறான தீர்மானம் என மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி தெரிவித்துள்ளார். கட்சியின் செயலாளர் சமீல பெரேராவின் கையொப்பமிடப்பட்ட கடிதம் மூலம் அவர் தமது பெயரை மாத்திரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளார். தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு யார் நியமிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் கட்சியின் தீர்மானத்திற்காக காத்திருக்காமல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடுவளை கொள்ளுப்பட்டி வீதியில் கொஸ்வத்த சந்திக்கரையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் மிதிப்பலகையிலிருந்து கீழே தவறி விழுந்து பஸ் நடத்துனர் உயிரிழந்துள்ளதுடன் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, உயிரிழந்த பஸ் நடத்துனரும் காயமடைந்த பயணியும் பஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள மிதிப்பலகையில் பயணித்துக் கொண்டிருந்த போதே திடீரென பஸ்ஸின் மிதிப்பலகையிலிருந்து கீழே தவறி விழுந்துள்ளனர். இதனை அடுத்து காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பஸ் நடத்துனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பதுளை பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடையவர் ஆவார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.